இது மகிமை நேரம். நம்முடைய கர்த்தரும் இரட்சகரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் இடைநேற்ற நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த மகிமை நேர நிகழ்ச்சியின் மூலமாக கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து வருகிறோம். தியானிப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தையைப்படி கர்த்தர் தம்முடைய ஜனத்திற்கு பலன் கொடுப்பார். தேவ பிள்ளைகளுடைய பலன் என்ன என்பதை குறித்து நாம் தியானித்தோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பதே அவர் நமக்கு தருகிற பலன். இன்னொன்று, கர்த்தர் அவருடைய நாமத்தின் மேல் நாம் வைத்திருக்கிற விசுவாசம், நம்பிக்கையே நம்முடைய பலன் என்பதை குறித்து தியானித்தோம். கர்த்தருடைய பார்வையில் அதுதான் பலன். அடுத்ததாக, நம்முடைய சரீரத்தை எப்படி கர்த்தர் பலப்படுத்துகிறார் என்பதை குறித்து தியானித்தோம். இந்த நாளிலும் ஆவிக்குரிய பலன், நம்முடைய ஆவியிலே எப்படி அவர் பலப்படுத்துகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம், சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்ப சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். அப்போ சோர்வுங்கிறது சரீர பிரகாரமாக வரும், ஆவியிலும் நமக்கு சோர்வு வரும். அப்போ ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து போகுமானால் நம் பலம் குன்றினது. இப்போ சரீர பிரகாரமான சோர்வுகள் நமக்கு வரும். அதிக வேலைகளை செய்யும் பொழுது சரீர பிரகாரமான சோர்வுகள் வரும். நம்ம அதை எளிதாக என்ன செய்ய முடியும், நம்ம பலப்படுத்தி கொள்ள முடியும். ஆனா ஆவிக்குரிய சோர்வு வரும் பொழுது நம்முடைய மாம்சத்தினால் அல்லது நம்முடைய சக்தியினால் நம்ம என்ன செய்ய முடியாது, நம்ம பலப்படுத்தி கொள்ள முடியாது. அது கர்த்தர் இடைப்படும் பொழுதுதான் அந்த சோர்ந்து போகிற நேரத்தில் கர்த்தர் என்ன செய்கிறாரானா அவர் பலன் கொடுக்கிறார். சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். இப்போ எலியாங்கிற ஒரு தீர்க்கதரிசியை குறித்து நம்ம பார்க்கிறோம். அப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கேட்டு அவன் தீர்க்க தரிசனம் சொல்லி அவன் அந்த தீர்க்க தரிசனத்தின்படி அந்த பாகாலுடைய தீர்க்க தரிசிகள் 450 பேரை அவன் கொன்று அவன் கர்மேல் பர்வதத்திலே பெரிய அதிசயங்களை கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி புறப்பட்டு வர செய்து அதனால் அந்த கர்த்தரே தெய்வம் என்பதை அந்த ஜனங்கள் காணும்படியாக பெரிய அற்புதத்தை அடையாளத்தை தேவன் அவருக்கு செய்தார். ஆனால் அந்த ஏசபேல் என்ன செய்கிறா அப்படின்னா, நாளைக்கு இந்த நேரத்துல நீ என்னுடைய தீர்க்கதரிசிகளுக்கு செய்ததை நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொன்ன உடனே தனக்கு ஒரு ஆபத்து வருது, தன்னுடைய உயிருக்கு ஒரு ஆபத்து வருது, அவன் நம்ம கொன்று போட்டுருவா அப்படிங்கிற எண்ணத்துல என்ன செய்யறான்னா அவனுடைய ஆவி சோர்ந்து போகிறது. என்னை பலப்படுத்துகிறவர், என்னை பலப்படுத்தினவர், என்னோடு கூட இருந்தவர் எப்படிப்பட்டவர், சர்வ வல்லமை உள்ள தேவன் என்பதை அவன் அந்த நொடி பொழுதிலே அந்த நிமிஷத்திலே அறியாதபடியினால் ஏசபேலுக்கு பயந்து என்ன செய்யறான்னா ஓடி போக ஆரம்பிக்கிறாரு. அந்த கர்மேல் பர்வதத்தில இருந்து நான் பெயர்சபா வனாந்திரத்துக்கு போகிற வழியாய் அவர் என்ன பண்றாரு, ஒரு நாள் பிரயாண தூரம் போன உடனே அவருக்கு என்ன ஆயிற்று, திரும்பவும் சரீர பிரகாரமான களைப்பு சோர்வு ஆயிடுச்சு. இனி நமக்கு சரீர பிரகாரமா நடக்கவும் முடியாது, நாம் இனி வாழவும் வேண்டாம் அப்படின்றது என்ன பண்றாரு, சூறை செடியின் கீழே படுத்துக்கிட்டு அப்போ தேவனுடைய தூதரானவர் கேட்கிறாரு, என்ன உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லும் பொழுது, என்னை எடுத்துக்கொள்ளும், நான் நீதிமான் அல்ல, என்னையும் கொல்ல தேடுகிறார்கள் என்பதாய், நான் சாக வேண்டும் என்பதாய் அவரிடத்துல சொல்லுகிறார். சோர்ந்து போய் காணப்படுகிறார். இப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு ஒரு புசிப்பதற்கு அந்த அடையையும் அந்த குடிக்க தண்ணீரையும் கொடுத்து, நீ எலும்பு, நீ போகக்கூடிய தூரம் அநேக தூரம் இருக்கு அப்படின்னு சொன்ன பிறகும் இன்னும் அவர் என்ன செய்யல, பலப்படல. திரும்பவுமாய் அந்த அடையையும் தண்ணீரையும் சாப்பிட்டு திரும்பவும் படுத்துக்கிறாரு. திரும்பவும் தூதர் அவனை தட்டி எழுப்பி அவருக்கு தலையில சுடப்பட்ட ஒரு அடையையும் தண்ணீரையும் குடிக்க கொடுக்கிறாரு. அதுக்கப்புறமா எலியா என்ன செய்யறான், அந்த பலத்தினால், அப்போ அந்த அடையிலிருந்து அந்த தண்ணியிலிருந்து வந்த பலன் அல்ல, தேவன் கொடுத்த அந்த பலத்தினால், அவனுடைய ஆவியில் உண்டான அவன் பலத்தினால் என்ன பண்ணா, 40 நாள் இரவும் பகலும் நடந்து தேவனுடைய பர்வதம் மட்டும் வந்தான் என்று நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை
நம்பிக்கையில ஒவ்வொரு நாளும் நாம் கர்த்தருக்குள்ளாக வாழ்ந்து கொண்டிருந்தாலும் சில நேரங்களிலே நமக்கு எதிராக வருகிற ஆபத்துல நாம் என்ன பண்ணுகிறோம், ஆபத்து நேரத்தில் நம்முடைய பலன் என்ன செய்யுது, குறுகி போயிருது. கர்த்தர் மேல் வைக்கிற நம்பிக்கை குறுகி போயிருது. அப்படி இல்லாதபடிக்கு எப்பொழுதும் நம்ம அவர் மேல் நம்பிக்கையா இருக்கும் பொழுது கர்த்தர் பலப்படுத்துவார். சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் தருகிறார். அதே போல தாவீது எப்பொழுதும் அவரை தனக்கு முன்பாக வைத்திருக்கிற ஒரு மனுஷன், எப்பொழுதும் கர்த்தர் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் என்பதாக ஒரு மனுஷன். அவரை பார்க்கும் பொழுது அவருடைய நாட்களில் அநேகம் தரம் பயந்து தன்னை சூழ்ந்து முகாந்திரமில்லாமல் தன்னை பகைத்து தன்னை கொல்ல துடிக்கிற மனுஷர்களுக்கு தப்பி அவன் ஓடினதை குறித்து நாம் வாசிக்க முடிகிறோம். 1 சாமுவேல் 1 நாளாகமம் இந்த இதுல வாசிக்கும் பொழுது 37 முறை அவரை மரணத்திற்கிலிருந்து அவர் தப்பி இருக்கிறார். அவரு சவுலின் மூலமாக துரத்தப்பட்டார், அப்சலோம் மூலமாக துரத்தப்பட்டு பயந்து ஓடினார். அநேக தன்னை தூசிக்கிறவர்கள், தன்னை கல்லறிந்தவர்கள், தன்னோடு கூட இருக்கிறவர்களை கல்லறியக்கூடிய சூழ்நிலைகள், அநேக சூழ்நிலைகள் அவருக்கு வந்தது. ஆனாலும் ஒவ்வொரு முறையும் ஆண்டவர் என்ன சொல்லிருக்குன்னா ஒரு வார்த்தை, அவர் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டார் என்று எழுதியிருக்கிறது. எல்லாருக்கும் சோர்வு வரும், எதிரிகள் சூழ்ந்து கொள்ளும் பொழுது ஒரு சோர்வு வரும். இவன் சவுலுக்கு பயந்து அவருடைய பெலிஸ்தியருடைய தேசத்திலே போய் தங்கி இருக்கும் பொழுது அங்க சிக்லாக்கிலே அவர் அந்த சிக்லாக்கை விட்டு பெலிஸ்தியரோடு கூட போர் செய்ய போய் பின்னாடி திரும்பி வரும் பொழுது அந்த அமலேக்கியர்கள் அந்த தாவீதோடு கூட இருந்தவர்கள், அவனுடைய குமாரத்திகளுடைய மனைவிகள், அவனுடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு அந்த பட்டணத்தை, சிக்லாக் என்ற பட்டணத்தை தீக்கிரையாக்கி போட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. அப்போ இந்த ஜனங்கள் எல்லாம் திரும்பி பார்த்த பொழுது அவர்கள் அதுல எழுதியிருக்கிறத பார்க்கும்போது அவர்கள் அழுக கூட பலனில்லாதபடி துக்கப்பட்டு சத்தமிட்டு அழுதார்கள் என்று. அவர்கள் வந்திருக்கிறதே சவுலுக்கு பயந்து இஸ்ரவேல் தேசத்திலிருந்து புறஜாதியாருடைய தேசத்திலே அகதிகளாக தஞ்சம் புகுந்து ஏதோ தன்னுடைய வாழ்வுக்கு தேவையானவர்களை வைத்து கொண்டு இருக்கும் பொழுது எல்லாவற்றையும் தன்னுடைய பெண்ஜாதி பிள்ளைகள் எல்லாவற்றையும் எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். ஆனால் அவனோடு கூட மீதி இருந்த ஜனங்களும் அவனை கல்லெறிய துடித்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அவனுடைய இருதயம் எவ்வளவாய் சோர்ந்து போனது. அப்போதான் ஆண்டவர்கிட்ட அவரு தன்னை திடப்படுத்தி கொண்டு கர்த்தரிடத்துல கேட்கிறாரு. ஒவ்வொரு காரியத்தையும், ஆண்டவரே இவர்களை நான் பின்தொடரலாமா என்று கேட்கும்பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், நீ போ, எல்லாவற்றையும் நீ திருப்பி கொண்டு வருவாய். அப்போ தைரியத்தோடு, கர்த்தர் எனக்கு பலன், அவர் எனக்கு பலன் தருவார், அவர் சொன்னதை நிறைவேற்றுவார் என்று அவன் போனது நிமித்தம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டு வந்தார் என்று பார்க்கிறோம். பிரியமானவர்களே, அவரை நம்பி கர்த்தாவே என்னை பலப்படுத்தும். சோர்ந்து போகிற நேரத்தில் எல்லா சூழ்நிலைகளும் அவனுக்கு எதிரடையாக காணப்பட்டது. அவனோடு கூட வந்தவர்கள் அவனை பகைத்தார்கள். அவன் யாரை நம்பி போருக்கு சென்றானோ, ஆகீஸ் ராஜா அவர்கள் போருக்கு அவனை அழைத்து செல்ல முடியாதபடி திருப்பி விட்டார்கள். இங்கே பார்க்கும் பொழுது சிக்லாக்கில் தான் சம்பாதித்து சவதரித்து வைத்திருந்த எல்லா பொருட்கள், எல்லா மனைவி பிள்ளைகள் எல்லாம் கொள்ளையாக்கப்பட்டு தீக்கிரையாக்கப்பட்டது. அனாதை போல ஒன்றுமில்லாதவனாய் காணப்பட்ட சூழ்நிலையிலும் கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தி கொண்டான் எழுதியிருக்கிறதா. பிரியமானவர்களே, இந்த ஒரு சுவாபம், இந்த ஒரு தன்மை ஒவ்வொரு இடத்திலும் காணப்பட வேண்டும். கர்த்தர் என்னை பலப்படுத்துவார், சோர்ந்து போகிறவனுக்கு சத்துவத்தை அவர் தருவார் என்று நாம் ஒவ்வொரு சூழ்நிலைகளிலும், தோல்விகளை, எதிரிகளை சந்திக்கும் பொழுதும், பயங்கள் நம்மளை சூழ்ந்திருக்கும் பொழுதும், குழப்பங்கள் சூழ்ந்திருக்கும் பொழுதும், வெறுமையான சூழ்நிலைகள் நாம் காணப்படும் பொழுதும் கர்த்தர் என்னை பலப்படுத்துவார் என்று நாம் தைரியத்தோடு காணப்படும் பொழுது அந்த ஆவிக்குரிய பலத்தை கர்த்தர் தருவார். அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சிறை மீட்டு சென்று அந்த இஸ்ரவேலிலே அந்த பழைய ஆலயத்தை திரும்ப கட்டும் பொழுது, அந்த செருபாவேல் ஆலயத்தை கட்டும் பொழுது எத்தனையோ எதிரான சூழ்நிலைகள் அவனுக்கு காணப்பட்டது. ஆலயத்தை கட்ட முடியாதபடி சன்பல்லாத்தும் தொபியாவும் அவனை பல விதங்களில் அவனுக்கு இடையூறுகளையும் இடைஞ்சல்களையும் கொடுத்திருந்தார். ஆனா கர்த்தர் ஆகாய் தீர்க்கதரிசியின் மூலமாக
சகரியா தீர்க்கதரிசியின் மூலமாக அவர் சொல்லுகிறது, செருபாபேலுக்கு பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும். நீ உன்னுடைய பலம், உன்னோடு சார்ந்திருக்கிற மனுஷர்களுடைய பலத்தை நம்பி அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று சொல்லியிருக்கிறார். பிரியமானவர்களே, அவருடைய ஆவியினாலே ஆகும். சோர்ந்து போகிறவர்களுக்கு அவர் பலனை தந்து, சத்துவம் இல்லாதவர்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார். நீங்கள் சொந்து போய் இருக்கிறீர்களா? கர்த்தர் இன்றைக்கே உங்களுக்கு ஒரு புது பலத்தை தந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிருபை நிறைந்த எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நல்லவரே, உண்மை உள்ளவரே, உம்மை துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். இந்த நாளிலே உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த கிருபை, ஸ்லாக்கியம், பாக்கியத்திற்காக தேவரீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உம்முடைய வார்த்தையின் மூலமாய் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறேன். எந்த காரியத்தை குறித்து ஆவியிலே கலங்கி பயந்து ஆண்டவரை சோர்ந்து போய் இருக்கிறார்களோ தகப்பனே, நீரே திடப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன், நீரே பலப்படுத்தும்படியாய் ஜெபிக்கிறேன் அப்பா. சோர்விலிருந்து அவர்களை தூக்கி விடும்படியாய் ஜெபிக்கிறேன். என் கண்மலையாகிய கிறிஸ்து என்னோடு கூட இருக்கிறார் என்கிற நம்பிக்கை, விசுவாசம் அவர்களுக்கு பலமா இருக்கும்படியா நாங்கள் ஜெபிக்கிறேன் சுவாமி. ஒவ்வொருவரையும் பலப்படுத்தும், சோர்வை நீக்கும், பலவீனங்களை நீக்கும். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறேன் அப்பா. துதிகன மகிமை மேலே ஒருவருக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.